வாங்க தினேஷ், பொள்ளாச்சி தினேஷ். ப்ரோ இன்னும் உங்க வீடியோ மார்க்கெட் ட்ரெண்ட் என்ன ட்ரெண்ட் ப்ரோ? இப்போ டவுன் ட்ரெண்ட். இப்போ சேல் ப்ரீவியஸ் ஐ இப்போ கரண்ட் ஓடிட்டு இருக்குதா ப்ரீவியஸ் ஐ ப்ரோ? மார்க்கெட் கரண்டா நிக்கிறது ப்ரீவியஸ் ஐயா? ஆமா. இதுவா இல்ல இதுவா? அதான் ப்ரோ. இதுவா இல்ல இதுவா? இல்ல இப்போ இதுதான். ஏன் இத சொன்னீங்க? எல்லாம் சேம் ஹை வச்சிருக்கு ப்ரோ. சேம் ஹை வச்சதுனால இல்ல, சி லோ லோவா? ஆமா ப்ரோ. அதுக்கு அப்புறம் என்ன வைக்கல? சேம் லோ வைக்கலையா? ஆமாங்க. வைக்கல, சேம் லோ வைக்கல. அப்போ ஹை எதுவா இருக்கும்? அத இதுதானே ஹை. ஆமாங்க. ஹை நோட் பண்ணியாச்சு. இந்த ஹையை உடைச்சாரா மார்க்கெட் என்ன ஆகும்? அப்போ அதர்வைஸ் டவுன் ட்ரெண்ட். இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைன் போடலாமா? போடலாம் ப்ரோ. போட்டாச்சா? போடுங்க. அப்புறம் இங்க இருந்து என்ன பண்ணலாம்? ஒரு மைனர் போடலாம். ஒரு மைனர். இந்த ப்ரீவியஸ் லோ எது? ப்ரீவியஸ் லோ லோ நாலாவது டச் ப்ரோ. நாலாவது டச் ஆகாம இருக்குது. அதான் எது ப்ரோ? நாலாவது டச் இருக்குங்க. இதுவா? அதுக்கு மேல இதுவா? இது மைனர். இது என்ன? ப்ரீவியஸ் லோ அதான் ப்ரோ. பிச்சுக்குள்ள வச்சு தப்பு பண்ணா மார்க்கெட் ஸ்டேஜ் வேற இம்போசிஷன் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. ஓகே. லோவா? சோ இந்த இடத்துல மார்க்கெட் என்னவா இருக்கு? அப்பா இருக்கு. இம்பல்ஸ். அதுக்கு இந்த இம்பல்ஸ்க்கு ப்ரீவியஸ் லோ எது? ப்ரீவியஸ் லோ நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன். அதான். இந்த லோ பிரேக் ஆனா மார்க்கெட் என்ன ஆகும்? டவுன் ஆகும். அடுத்த இதுக்கு சப்போர்ட். ஓகே. ட்ரெண்ட் லைன். சூப்பர். நெக்ஸ்ட் என்ன பண்ண? நெக்ஸ்ட் வீக்லி போயாச்சா? சோ இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ்ல இருந்து மார்க்கெட் எப்ப வேணாலும் என்ன ஆகலாம்? அப் ஆகலாம், டிராப் ஆகலாம். அப் இல்ல, டவுன் ஆகலாமா? மேஜரான ரெசிஸ்டன்ஸா? ஆமா ப்ரோ. ட்ரெண்ட் என்ன ரெசிஸ்டன்ஸ்? एक्चुअली என்ன ரெசிஸ்டன்ஸ்? ட்ரெண்ட் என்ன ட்ரெண்ட்? மேஜரான ட்ரெண்ட் என்ன ட்ரெண்ட்? மேஜரான ட்ரெண்ட் இது அப் ட்ரெண்ட். இப்போ ஓடிட்டு இருக்குது. வீக்லி சொல்றீங்களா மந்த்லி? மந்த்லி மேஜர். அண்ணா மந்த்லி என்ன? பெரியன யாரு? ரெசிஸ்டன்ஸ். டவுன் ட்ரெண்ட் தானே. அப்போ ரெசிஸ்டன்ஸ் டச் ஆகி மார்க்கெட் என்ன ஆகலாம்? பவுன்ஸ் ஆகலாம், பவுன்ஸ் பேக் ஆகலாம். சோ நெக்ஸ்ட் என்ன ஆகலாம்? டே. சோ டெய்லி போயாச்சா? இப்போ இந்த டெய்லி லோ எடுங்க. டெய்லி லோ அந்த ஹேமர் இதா? சோ இந்த லோ உடைச்சாரா மார்க்கெட் என்ன ஆகும்? டவுன் ஆகும். சோ ரன் பண்ணவா? இப்போ என்ட்ரி இருக்கா? இல்ல ப்ரோ. கொஞ்சம் இது ஒன்று ப்ரோ. கேண்டில் ஒன்று தெரிய மாட்டேங்குது. கேண்டில்ஸ். ஓகே ப்ரோ. இப்போ பண்ணுங்க. என்ட்ரி இருக்கா இப்போங்களா? இல்ல ப்ரோ. ஒரு கேண்டில் ரெசிஸ்டன்ஸ் டச் பண்ணிச்சா? டச் பண்ணிச்சு. ரெசிஸ்டன்ஸ் டெய்லில பிரேக் ஆயிருக்கு. ஆனா இது மந்த்லி ரெசிஸ்டன்ஸ்ங்கனால என்ன பண்ணும்? மந்த்லி கேண்டில் பிரேக் பண்ணனும். மந்த்லி கேண்டில் என்ன பண்ணும்? பிரேக் பண்ணனும். நான் என்ன பண்ணனும்னா இந்த இடத்துல வெயிட் பண்ணுமா? வெயிட் பண்ணனும். என்ன பண்ண கூடாது? அவசரம் மட்டும் பண்ண கூடாது. ஏன்னா இது ஃபுல் இம்பல்ஸா இருக்கு. ரெசிஸ்டன்ஸா போய் பிரேக் ஆகுதுன்னா எப்ப வேணாலும் என்ன பண்ணலாம்? மார்க்கெட் ரீட்ரேஸ்மென்ட் எடுக்கலாம். இப்ப என்ன பண்ண? கொஞ்சம் ரன் பண்ணுங்க. சரி, இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கு? ரெசிஸ்டன்ஸ்ல ஒரு பையர் சிங்கிள் பில்லிங் இருக்கு. என்ன வந்திருக்கு? சோ ரெசிஸ்டன்ஸ் வேணா லைட்டா அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணிக்கலாம். ஹைக்கு என்ன பண்ணிருக்கு? பேரிஷ் எங்கல்ஃபிங் எங்க வந்திருக்கு? ரெசிஸ்டன்ஸ் வந்திருக்கு. மார்க்கெட் என்ன ஆகலாம்? டவுன் ஆகலாம். மேஜரான ரெசிஸ்டன்ஸ் வரும்போது என்ன நடக்கலாம்? புரியல ப்ரோ. என்ன நடக்கலாம்? டவுன் ஆகலாம். ஆர் யூ ஷூர்? ஷூர் ப்ரோ. என்ட்ரி எடுக்கலாமா இல்ல வேணாமா? இல்ல எடுக்கலாம் ப்ரோ. அதாவது பேரி சிங்கிள் பில்ஸ் இது பண்ணிச்சு இல்ல. ரெசிஸ்டன்ஸ்ல கொடுத்திருக்கு. ஸ்டாப் லாஸ் பிக்ல ப்ரோ. ஓகே. டார்கெட் 1:2. 2 ரன் பண்ணவா? பண்ணுங்க ப்ரோ. ஐ ஷூர்? ஷூர். சரி, லோ என்ன ஆயிடுச்சு?
பிரேக் பண்ணிடுச்சுங்க. அப்ப என்ட்ரி எடுக்கலாமா? எடுக்கலாம் ப்ரோ. Are you sure? ஷூர். Stop loss. Stop loss இது. தினேஷ். கொஞ்சம் கீழே போ. ஓகே. செகண்ட் கேண்டில் மேல. செகண்ட் கேண்டில் மேல. இதுக்கு மேல. இதுக்கு மேலயா? இல்ல விக்கெட் வச்சிருக்கேன். இது என்ட்ரிலே வச்சிரவா? டார்கெட் 1:2. 2 ரன் பண்ணவா? பண்ணு ப்ரோ. சோ ஃபர்ஸ்ட் என்ட்ரி 1:2 1 கிட்டா ஹிட் ப்ரோ. செகண்ட் என்ட்ரி 1:1 கிட்டா கிட்டா ப்ரோ. ஹிட் இல்ல ப்ரோ. செகண்ட் ஆர்டர் சொல்றீங்க? செகண்ட் ஆர்டர் 1:1 கிட்டல. ஃபர்ஸ்ட் ஆர்டர் தான ஹிட் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆர்டர் 1:1 கிட்ட. செகண்ட் ஆர்டர்ல 1:1 கிட்டல. ஹிட் ஆமா ப்ரோ. என்னாச்சு? ஆல்மோஸ்ட் 1:2. என்ன ப்ரோ? டார்கெட் ஹிட் ப்ரோ. டார்கெட் ஹிட். தென் இப்ப ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆயிச்சு. ப்ரீவியஸ்ல என்ன ஆகணும்? பிரேக் பண்ணனும். தென் இது என்ன மூவா இருக்கு? இம்பல்ஸா இருக்கு. சோ மார்க்கெட் என்ன ஆகலாம்? கொஞ்சம் பவுன்ஸ் ஆகலாம். எது லோவும் பிரேக் ஆயிச்சா? லோ பிரேக் ஆயிச்சா? பிரேக் ஆயிச்சு ப்ரோ. என்ட்ரி எடுக்கலாமா? இல்ல இன்னொரு கேண்டில். ஓகே ப்ரோ எடுக்கலாம். Are you sure? ஷூர் ப்ரோ. ஸ்டாப் லாஸ் பிக் மேல இன்னும் கொஞ்சம் கீழ. ஓகே கரெக்ட்டா தான் இருக்கு. டார்கெட் 1:2 ப்ரோ. வா ரன் பண்ணவா? பண்ணு ப்ரோ. ஸ்டாப் லாஸ். நைஸ். ஸ்டாப் லாஸ் ஹிட். இப்போ எதுக்காக மார்க்கெட் மேல போகுது? இந்த இடத்துல ப்ரீவியஸ் எது? அதான் ப்ரோ. இதான். இந்த ஹையை உடைச்சா மார்க்கெட் என்ன ஆகும்? அப்போ இப்போ மார்க்கெட் என்ன இருக்கு? ஃபோர்ஸ் என்ன இருக்கு? டவுன் ஆயிருக்கு. டவுன் ஆயிருக்கு. மார்க்கெட் கீழ வருமா? இப்போதைக்கு ஒரு ப்ராப்பரான என்ட்ரி கிடைக்குதா இங்க? இல்ல ப்ரோ, கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கு. கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஸ்டேஜ்ல நான் ட்ரேடே பண்ண கூடாது. சரி இப்போ என்ன பண்ணலாம்? இப்போ என்ட்ரி எடுக்கலாம் ப்ரோ. Are you sure? ஷூர். ஸ்பின்னிங் டாப்போட லோவா பிரேக் பண்ணிச்சு, அதனால இருக்குங்களா? ஆமா. டார்கெட் ஸ்டாப் லாஸ் சேமா? இந்த ரெசிஸ்டன்ஸ் பிக் மேல ஓகே ப்ரோ. ஓகே. டார்கெட் 1:2 வா ரன் பண்ணலாமா? பண்ணுங்க. ஸ்டாப் லாஸ் ஃபைனலி என்ன ஆயிடுச்சு? தேங்க்ஸ். ஹிட் ஆயிடுச்சு. ரெண்டு லாஸ். ஓகே, இப்போ மார்க்கெட் நிக்கிறது என்னது? என்னது மார்க்கெட் நிக்கிறது என்னது? வீக்லி கொஞ்சம் போங்க ப்ரோ. சரி, மார்க்கெட் நிக்கிறது என்ன ஆகும் ப்ரோ? கரெக்ட்டா தெரியல. ப்ரீவியஸ் லோ ப்ரோ. சாரி, ஹை. So we want to be wait. bro. So இப்போ மார்க்கெட் என்ன ஆகுது? இந்த இம்பல்ஸ்க்காக என்ன பண்ணுது? 50% ரீட்ரேஸ்மென்ட் எடுத்து. ஓகே, சோ என்ன ஆகிச்சு? ரீட்ரேஸ்மென்ட் ஆகிட்டு இருக்கா. சோ நான் 50% லெவல் செக் பண்ணவா? போடுங்க ப்ரோ. இப்போ நீங்க ட்ரேட் எடுக்க போற 1:4 எடுக்கணும். சோ 50% செக் பண்ண நேத்து ஒரு நல்ல செல்லிங் கன்ஃபர்மேஷன் கச்சா மார்க்கெட் என்ன ஆகும்? டவுன் ஆகும் ப்ரோ. டவுன் ஆகும். சி நல்ல ஒரு செல்லிங் கன்ஃபர்மேஷன். ஏன்னா சப்போர்ட் ட்ரெண்ட் லைன் என்ன ஆக்ட் ஆயிருக்கு? இது கீ லெவல் ப்ரோ. ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆயிச்சா? ரெசிஸ்டன்ஸ் விட்ற கீ லெவலா? கீ லெவல் ப்ரோ. ஆக்சுவலி இது வந்து நல்ல கீ லெவலா சொல்லலாமா? சரிடா. இது எடுக்கலாமா? எடுக்கலாம் ப்ரோ. Are you sure? Sure. Stop loss
கொஞ்சம் கீழே bro. இதுவா ஓகே ஓகே டார்கெட் 1:4 4 வைக்கலாமா? ஏன்னா ஆல்ரெடி 2 ட்ரேட் என்ன பண்ணிருக்கோம், லாஸ் பண்ணிட்டேன். ஏன்னா நமக்கு லோ பிரேக் ஆயிடுச்சு. கண்டிப்பா மார்க்கெட் எது வரைக்கும் வரும்னு தெரியும், நெக்ஸ்ட் லெவல் வரும் தெரியும். சரி ரீட்ரேஸ்மென்ட் மார்க்கெட் என்ன ஆக போகுது, இது வரைக்கும் வரும், இதையும் பிரேக் பண்ணும்போது என்ன ஆகும், கீழே அடுத்த கீழே சப்போர்ட் இது வரைக்கும் வரும்னு தெரியும், இதையும் பிரேக் பண்ணும்போது என்ன இதே இருக்கும் மார்க்கெட். அடுத்த சப்போர்ட் ரன் பண்ணவா பண்ணுங்க ப்ரோ. 1:1 கிட்டா ஹிட் இன்னும் இல்ல ப்ரோ. 1:1 கிட்டா ஹிட் ப்ரோ. இப்போ நான் என்ன பண்ணுவேன், ஸ்டாப் லாஸ் என்ட்ரி மூவ் பண்ணிட்டு இப்போ ஃப்ரீ ஆஃப் த ரிஸ்க்ல என்ன பண்ணிட்டு இருக்கேன், ஓட வரும். 1:3க்கு மேலே ஹிட் நினைக்கிறேன். 1:3 கிட்டா ஹிட் ப்ரோ. 1:4 என்ன ஆயிடுச்சு, ஆல்மோஸ்ட் ஃபுல்லாவே ஹிட் ஆயிடுச்சு. விக்கு வச்சு பாருங்க, ஹிட் ப்ரோ. விக்கு வச்சு ஹிட் ஆயிடுச்சு. இந்த இடத்துல நீங்க என்ன லெசன் லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க, உங்க எல்லாருக்குமே இந்த இடத்துல என்ன லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க, ஒரு இம்பல்ஸ் ஒரு ரீட்ரேஸ்மென்ட் எடுக்கும் ப்ரோ. என்ன லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க, ரெண்டு ரிவர்சல் ஆகும். see ஒரு இம்பல்ஸ் ட்ரெண்ட் பிரேக் ஆகுது, see ரீடெஸ்ட் எடுக்கும், ரீடெஸ்ட் கண்டிப்பா எடுக்கும். ஏன்னா மார்க்கெட் இந்த இடத்துல பாக்கும்போது பேலன்ஸே இல்லாம மார்க்கெட் என்ன இருக்கு, டவுன் ஆயிருக்கு. அந்த டவுன் ஆகுற மார்க்கெட்ல கண்டிப்பா இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா மார்க்கெட் என்ன ஆகும், ஒரு இம்பல்ஸ் எடுக்கும், ரீடெஸ்ட் எடுக்கும். ஒரு இம்பல்ஸ் அப்படிங்கிறது மாறும்போது, ஏன்னா வெறும் செல்லர்ஸே இருக்காங்க அப்படிங்கப்போ நம்பி அதாவது ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸோட வே எப்படி இருக்கும் அப்படின்னு இதுதான். ஏன்னா ஃபுல்லா செல்லர்ஸ் மயக்கி மார்க்கெட் செல்லு தான் ஆக போகுது ஒரு நேம்க்கு இங்க கொண்டு வந்துட்டாங்க. புரியுதுங்களா? சரி அந்த இடத்துல இருந்து மார்க்கெட் என்ன ஆகலாம், நான் கூட சொன்னேன் இந்த இடத்துல பிரேக் ஆகும்போது மார்க்கெட் ஃபுல்லாவே இம்பல்ஸா இருக்கு. ஒரு ஹிண்ட் கொடுத்தேன், மார்க்கெட் எப்ப வேணாலும் என்ன ஆகலாம், ரீட்ரேஸ்மென்ட் ஆகலாம்னு சொல்லி ஒரு ஹிண்ட் கொடுத்தேன். பட் அதை நீங்க பார்க்கல. ஸோ ஜஸ்ட் யூ கேன் டேக்கிங் த என்ட்ரி ஃபார் த செல். ஓகேங்களா? உங்களோட மைண்டை நான் டைவர்ட் பண்ணேன். நான் சும்மா போலாமான்னு கேட்டு டைவர்ட் பண்ணேன். பட் நான் போலாமான்னு கேட்டேன், அவனே போலான்றீங்க. நான் சொன்னேன் தெரியுமா, கிளாஸ் ஸ்டார்டிங்ல நான் உங்கள்கிட்ட சொன்னேன், நான் வெறும் பாசிட்டிவ்க்கு மட்டும் ஹெல்ப் பண்ண மாட்டேன், என்ன பண்ணுவேன், நெகட்டிவும் செய்வேன். அந்த இடத்துல நீங்க கொஞ்சம் உசாரிட்டு ப்ரோ, நீங்க தான் சொன்னீங்க ப்ரோ இந்த இம்பல்ஸ்க்கு கண்டிப்பா ரீட்ரேஸ் ஆகும், நீங்க தான் சொன்னீங்க. அதனால இந்த இடத்துல நான் யோசிச்சு என்ட்ரி இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி நீங்க யோசிச்சிருந்தீங்கன்னா கட்சிக்கோ. ஏன்னா இந்த மாதிரி வர லாஸ் தான் இது. ஓகே, லாஸ் ஆகுறது சகஜம் தான், லாஸ் ஆகுறது சகஜம் தான். 2% லாஸ், 4% ப்ராஃபிட் பண்ணா 2% என்னாச்சு, லாஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் அந்த 4% நான் என்ன பண்ணேன், ப்ராஃபிட் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் மேட்டர். ஸோ நான் எந்த இடத்துல என்ன நான் டிராவல் பண்ண போறேன், அதை நான் எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்க போறேன், புரியுதுங்களா? ஸோ அதுதான் நம்ம வந்து யோசிச்சு அந்த இடத்துக்கு நான் டிராவல் பண்ணேன். ஓகே ப்ரோ, ஓகேங்களா? சூப்பர் ப்ரோ, சூப்பர். பெரிய கிளாப் பண்ணுங்கப்பா.